அனைவருக்கும் வணக்கம். நேத்திலிருந்து சமூக ஊடகங்களில் தீயாக பரவிட்டு இருக்கிற ஒரு வீடியோ, நீங்களும் அதை பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோவோட அதில் வரக்கூடிய ஆடியோங்க, அந்த குரல், நீங்கள் எல்லாருமே நம்ம எல்லாருக்குமே குடும்பம் இருக்குது. அப்படின்னும் போது அந்த குரலை கேட்கும்போது என்ன மாதிரியான பாதிப்பு, பதட்டம், அந்த பீதி அதை நம்மளால் உணர முடியுதுன்றது நேரடியாகவே நம்மளால் கனெக்ட் பண்ணிக்க முடியுது. அந்த இடத்துல அந்த காருக்குள்ள, அந்த ஈசிஆர்ல போனால் அந்த பெண்கள் இருந்து அந்த காருக்குள்ள நம்ம குடும்பத்தை சார்ந்தவர்களோ அல்லது நாமோ இருந்திருந்தால் அந்த தருணத்தில் அப்படியான ஒரு சூழலில் சிக்கும் போது நம்ம எப்படி அதை ஃபீல் பண்ணியிருப்போம் அப்படிங்கிறத அப்படியே நேரடியாக அவர்களோடு நம்மளால அவருடைய வழியை நம்மளால புரிஞ்சிக்க முடிஞ்சு. 2 கார்ல துரத்தப்படுறாங்க. இவருடைய கார் இப்படி அடிக்கப்படுது. கார்ல இருந்து இறங்கி ஓடி துரத்துறாங்க அந்த காருக்குள்ள இருந்த குண்டர்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க எப்படியோ வண்டியை ரிவர்ஸ் எடுத்து வேக வேகமா தப்பிச்சு ஒரு மாதிரி தப்பிச்சு வீட்டுக்கு ஓடிடுறாங்க. போற வரைக்குமே அவங்களை சேஸ் பண்ணி துரத்திட்டு போறாங்க. உயிரை கையில பிடிச்சிட்டு போய் சேர்ந்துருக்காங்க. இது நடந்து 2 நாள் ஆகுது. 2 நாள் கழிச்சு அந்த வீடியோ அப்படியே பரவ ஆரம்பிக்குதுங்க. பார்க்குறவங்க எல்லாருக்கும் பயங்கரமான அதிர்ச்சி. என்னையா நடக்குதுங்க? என்னையா நம்ம ஊர்ல தலைநகரத்துல ஒரு சாதாரணமா ஒரு குடும்பத்தை சார்ந்தவங்க இப்படி போறாங்கன்னா, இப்படி பேய் மாதிரி துரத்துறாங்களே, என்ன காரணத்துக்காக துரத்தணும்? என்ன நோக்கத்துக்காக அவங்கள துரத்தணும்? காருக்குள்ள இருந்தவன் யாரு? என்ன அப்படின்னா, எதுக்குமே ஒரு தெளிவான பதில் இல்ல. கார்ல திமுக கொடி கட்டப்பட்டிருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 7, 8 பேர் பக்கம் துரத்திருக்காங்க அப்படின்ற செய்தி வருது. உடனே எல்லாருமே கேள்வி எழுப்புறாங்க. எதுக்காகங்க? பெண்கள் இருக்கக்கூடிய அவங்க குரலை கேட்டாலே அவ்வளவு பயமா இருக்குது. ஏன்? என்ன? அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கும்போது, கேஷுவலா ஒரு கும்பலுங்க. எந்த கவலையும் இல்லாம ரிலாக்ஸ்டா ஒரு கும்பல் பதிவுகள் போட ஆரம்பிக்குது. எதுக்காக அந்த கார் துரத்தப்பட்டுச்சு? ஏன் துரத்தப்பட்டுச்சுன்ட்டு கொஞ்சம் கூட மனசாட்சியோ அல்லது மனசுல ஈரமோ இல்லாத ஒரு கும்பல் பதிவு போட ஆரம்பிக்குது. யார் அவங்களுக்கு அந்த தகவல் சொன்னாங்க? எப்படி அவங்களுக்கு அந்த தகவல் தெரியும்? எந்த அடிப்படையில? எந்த ஆதாரத்தின் அடிப்படையில? அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. அப்படியே ஒரு பேட்ச் இறங்கி ஒரே பதிவை காப்பி பேஸ்ட்னு சொல்லி போட ஆரம்பிக்கிறாங்க பாருங்க. என்னன்னா ஆரம்பிச்சு வைக்கிறது யாருன்னா, எப்பயுமே திமுகவுக்கு முன்னணியில் இருந்து முட்டு கொடுக்கக்கூடிய இவர் திமுக காரர் இல்லை, திமுக அனுதாபிங்க. அவர் எப்படி ஞானசேகரன் சார் எப்படி ஒரு திமுகவுடைய அனுதாபியோ, அந்த மாதிரி இவங்களும் அனுதாபிகள் தான். இவங்க யாருமே திமுக காரங்கள்ல போட ஆரம்பிச்சிட்டாங்க ஒரே பதிவு. கடந்த 25ஆம் தேதி அன்று இந்த சம்பவம் தாம்பரம் பக்கத்துல தான் நடந்திருக்குது. பெண்கள் பயணித்த கார் மற்றொரு காருடன் மோதியதால் அந்த சொகுசு காரில் இருந்தவர்கள் அந்த காரை துரத்தி நியாயம் கேட்டுள்ளனர். சொகுசு காரா இது? அந்த திமுக கொடி கட்டியிருந்த காரு. அந்த காரை இந்த பெண்கள் மோதிட்டாங்களாம். அதனால நியாயம் கேட்கறதுக்காக துரத்தி இருக்கிறாங்க. திமுக கொடி கட்டப்பட்ட அந்த காரில் இருந்த அந்த அப்பாவிகள் துரத்தி நியாயம் கேட்டுள்ளனர். அந்த சமயத்தில் இரு தரப்பினரும் காம்ப்ரமைஸ் ஆகியுள்ளனர். பேசி சமாதானம் ஆயிட்டாங்க. அடுத்த நாள் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இப்பொழுது இந்த வீடியோ வெளியாகி உள்ள நிலையில் விசாரணை நடந்துட்டு இருக்குது. இதுதாங்க நடந்துச்சுன்னு ஒருத்தன் பதிவு போட்டான். அடுத்து பாருங்க வரிசையா போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதே தான் படிச்சு காட்டுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. எதை படிச்சே திருப்பி காட்ட முடியுமா? படிச்சதையே இல்லை. அதே பதிவு ஒருத்தன் இல்லாமல் ஒருத்தன் போட்டுட்டு இருக்கிறான். அப்புறம் பாருங்க திமுக முட்டு கொடுக்குற மாதிரி வீடியோ போடுற கும்பல் 2 காரும் ஒருவர் முற்படும் பொழுது இடித்து விட்டு நிற்காமல் வந்த காரை துரத்தி முன் சென்று இடித்த காரை நோக்கி இடிபட்ட காரில் உள்ள நபர் துரத்தி ஓடி வருகிறார். அப்படி கவிதை மாதிரி எழுதியிருக்காங்க பாருங்க. ஒரு கட்டத்தில் இடித்த காரில் உள்ளவர்களும் இடிபட்ட காரில் உள்ளவர்களும் பேசி சமாதானம் செய்து கொண்டு சென்று விட்டனர். மறுநாள் இது புகாராக வந்துள்ளது. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். வதந்தியை பரப்பாமல் மூடிட்டு வேலையை பாருங்க. அப்படியே எழுதியிருக்காங்க. எல்லாரும் இதே பதிவு எழுதியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு கூட அந்த கேள்வி வரலாம், இருக்கலாம்ல, இவங்க ஓட்ட தெரியாம போய் இடிச்சிருக்கலாம், அதனால நியாயம் கேட்கறதுக்காக அந்த கருப்பு சிவப்பு கொடி கட்டப்பட்ட அந்த அப்பாவிகள் துரத்திட்டு அப்படி நீங்க பாக்குறதுக்கு அப்படி மூர்க்கமா உங்களுக்கு தெரியலாம் வீடியோல. அந்த பெண்கள் அப்படி மரண பயத்துல கதற மாதிரி தெரியலாம் வீடியோல. ஆனா உண்மையில் நடந்தது சமரசம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்கல்ல. அப்ப நம்ம நம்பித்தானே ஆகணும். இதை எடுத்து பாருங்க. டிஜிபி அலுவலகம் விளக்கம் கொடுக்குது. இதுல கொடுமை என்னன்னா, அந்த பாதிக்கப்பட்டவங்களுடைய கார் நம்பர், பேரு, எல்லா டீட்டெயில்ஸையும் போட்டு விளக்கம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் எப்ப இருந்து இதெல்லாம் ஆரம்பிச்சாங்கன்னு தெரியல. இந்த எஃப்ஐஆர் லீக் ஆனதுலேருந்து இது ஒரு பழக்கமாச்சுங்க. யார் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்களோ, யார் பாதிக்கப்பட்டாங்களோ, குறிப்பா பாதிக்கப்பட்டவங்க பெண்களா இருந்தா கரெக்டா பேரு, அவங்க சம்பந்தப்பட்ட தகவலை வெளியே விட்டுணும்னு சொல்லி புதுசா ஏதாச்சும் சட்டம் வந்திருக்குதா என்னன்னு தெரியல. அதை போட்டுட்டு அடுத்ததாக இவங்க ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. அதேதான், இடித்ததாகவும் நிற்காமல் சென்றதாகவும் அதை எடுத்து துரத்தி சென்றதாகவும் தகவல் தெரிவித்துள்ளது. ஆனா சம்பந்தப்பட்டவங்க கிட்ட கேட்கும்போது அப்படிலாம் எதுவுமே நடக்கல, சிசிடிவி வேணா செக் பண்ணிக்கங்க, அப்படி ஒரு சம்பவமே நடக்கல, நாங்க யார் வண்டியும் இடிக்கல, ஒண்ணுமே பண்ணலைங்க, திடீர்னு துரத்துனாங்க, ஏன் துரத்துனாங்கன்னு தெரியலைங்க, அதனால தாங்க நாங்க அப்படி பயத்துல கதற வேண்டியதாயிருச்சு அப்படின்னு சொல்லி இவங்க சொல்றாங்க. இதை எடுத்து நாங்க விசாரணை பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு முதல் கட்டமா சொல்றாங்க. இப்போ உங்களுக்கு அடுத்த கட்டமா தோணலாம், இடிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவுதான், ஆனா அவங்க பக்கம் ஏதோ ஒரு நியாயம் இல்லாம அவங்க ஏன் துரத்த போறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம் இல்லையா?
அந்த கேள்விக்கான பதிலையும் நம்முடைய திராவிட மாடலே சொல்லுது. எப்படின்னு பாருங்க. இந்த இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்த செய்தி. அதாவது பெண்களை துரத்திய காரை கண்டறிவதில் சிக்கல். நல்லா யோசிச்சு பாருங்க. அப்படி மிரட்டினவங்க, துரத்துனவங்க உண்மையிலேயே அவங்க பக்கமும் நியாயம் இருக்குது. அவங்க தப்பான இன்டென்ஷனோட பண்ணல அப்படின்னா, அந்த காரை கண்டறிவதில் கூட ஏங்க அவ்வளவு சிக்கல் இருக்கணும்? அந்த திமுக கொடி பொருத்திய காரை. இங்க பாருங்க. அந்த கார் பலரிடம் கைமாறி உள்ளதால் அதில் வந்த இளைஞர்கள் யார் என்பதை கண்டறிவது போலீஸுக்கு சவாலாக மாறி உள்ளது. கண்டே பிடிக்க முடியல. மூஞ்சில ஆனா நல்லா தெரியுது போட்டோல. ஆனா கண்டுபிடிக்க முடியல. என்ன யாரு என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்க முடியல. அந்த திமுக கொடி இருக்குதுல்ல, அது மறைச்சிக்குது. எப்படிடா கண்டுபிடிக்கிறதுன்னா, அது கண்டுபிடிக்கலான்னு பார்க்கும்போது அந்த திமுக கொடி வந்து இப்படி மறைச்சு போடுது. சரியா கண்டுபிடிக்க முடியல போல இருக்குது. ஏற்கனவே 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் இது அந்த கார் யாருதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த கார் நம்பர் இருக்குது, எல்லாமே இருக்குது. அந்த கார்ல வந்தவங்க போட்டோவும் இருக்குது. ஆனா அவங்க யாருன்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு டெக்னாலஜி பயன்படுத்தி இருக்காங்க பாருங்க. ஏற்கனவே 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்ட நிலையில் இப்பொழுது கூடுதலாக ஒரு தனிப்படையும் போட்டிருக்கிறாங்க கண்டுபிடிக்கிறதுக்காக. அப்புறம் என்ன? அவ்வளவுதான். இப்ப சந்தேகம் கிளியர் ஆயிருச்சா? உண்மையிலேயே அந்த கார்ல வந்தவங்கள அந்த திமுக கொடி பொருத்தி அந்த காரை இந்த பெண்கள் வந்து உண்மையிலேயே இடிச்சிட்டு போயிருப்பாங்க. அதுக்கு நியாயம் கேட்கறதுக்காக இந்த அப்பாவிகள் அதுக்காக சேஸ் பண்ணி போய் என்னன்னு கேட்டு சமரசம் பண்ணிட்டு போயிருந்தாங்க அப்படின்னா, இன்னைக்கு ஏங்க 5 தனிப்படை அமைச்சு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அந்த கருப்பு, சிவப்பு கொடி கட்டிய அந்த அப்பாவிகள் வந்து இன்னைக்கு போலீஸுக்கு டிமிக்கி குடுக்க வேண்டிய இடத்துக்கு, பம்பி பதுங்கி இருக்க வேண்டிய இடத்துக்கு தள்ளப்படுறாங்க. அதையும் கண்டுபிடிக்க முடியல. இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்கல. அப்படியாக இருக்கக்கூடிய இந்த சூழல்ல என்ன அப்படின்னா, இது சம்பந்தமாக பாலிமர் வந்து பாதிக்கப்பட்ட பெண்கள் கிட்ட அந்த குடும்பத்தை சார்ந்தவங்க கிட்ட கால் பண்ணி பேசுறாங்க. அவங்க பேச்சுல நல்லாவே பயமும், பதட்டமும் தெரியுது. அவங்க எதையும் பேச விரும்பல. அவங்க பேச அச்சப்படுறாங்க அப்படின்னு நல்லாவே தெரியுது. ஒண்ண மட்டும் அவங்க சொல்றாங்க, சிசிடிவி எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கங்க. அப்படிலாம் வந்து வாய்ப்பே இல்ல. நாங்க அந்த மாரி எங்கேயுமே பண்ணல. காவல்துறை நாங்க அப்படி பண்ணதாக சொல்லியிருந்தாங்கன்னா, அப்படி சொல்லியிருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இல்ல. மேற்கொண்டு நாங்க எதுவும் பேச விரும்பல. வச்சிருங்கன்னு சொல்லி வேகமா வச்சிடுறாங்க. அடுத்து அது சம்பந்தமாக அவருடைய பாதிக்கப்பட்டவர்களுடைய நண்பர் ஒருத்தர் ஒரு சேனலுக்கு பேட்டி கொடுக்குறாரு. அன்னைக்கு நடந்தது என்ன அப்படின்னு சொல்லி அவருடைய நண்பர்கள் மூலமா கேட்டு தெரிந்து கொண்ட தகவலை வந்து பேட்டியா கொடுக்குறாரு. அந்த பேட்டி கொடுத்து முடிக்கிறாரு. அந்த பேட்டி பப்ளிஷ் ஆகுது. ஒரு 2 மணி நேரத்துலலாம் அந்த வீடியோவை டெலீட் பண்ணி ஆக வேண்டிய ஒரு மிகப்பெரிய அழுத்தம் அந்த சேனலுக்கு ஏற்படுது. அந்த நபர் மூலமாவே ஏற்படுது. அந்த பேட்டி கொடுத்தவரே சொல்றாரு, "அத டெலீட் பண்ணிருங்க. எனக்கு ரொம்ப பிரஷரா இருக்கு. பயங்கர பிரஷரா இருக்கு. என்னால அந்த பிரஷர ஹேண்டில் பண்ண முடியல. நெறைய பிரஷர் வருது. அந்த வீடியோவ எப்படியாச்சும் ரிமூவ் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் கோரிக்கை வைக்கிறாரு. என்ன நடந்துச்சுன்னு சொல்ல வந்த நபர். அப்ப அவருக்கு அந்த பிரஷர குடுக்குறது யாரு? கண்டிப்பா அந்த கார்ல வந்தவனா இருக்கிறதுக்கு வாய்ப்பில்ல. ஏன்னா, அவன் தான் தலைமறைவா இருக்கான்ல. அப்போ இந்த வீடியோ இப்ப வெளிய வரக்கூடாது. அல்லது இந்த பேட்டி உடனடியா டெலீட் பண்ணப்படணும். அல்லது வந்து மேற்கொண்டு இத பத்தி நீ எதுவுமே பேசக்கூடாது. அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பாதிக்கப்பட்ட தரப்புக்கு பிரஷர் குடுக்குறது யாரு? எதனால பிரஷர் குடுக்கணும்? அந்த கார்ல இருந்தவங்க யாரு? கார்ல வந்தவங்க யாரு? அப்ப திமுக கொடி கட்டப்பட்டிருந்தா என்ன வேணா பண்ணலாமா? திமுக கொடி கட்டிக்கிட்டா, இங்க திமுக ஆட்சி அப்படிங்கிறதுனால எப்படி வேணா இப்போ ஒரு வீடியோ பாருங்களேன் ஒரு சாம்பிளுக்கு. இந்த மாரி. ரோடே நம்புலுது, நாடே நம்புலுது, எல்லாம் நம்புலுது. மிச்சம் மீதி ஓட்டு போட்டுருக்கிற ஜனங்கள்லாம், அவங்கலாம் நம்ம என்ன சொல்றது? நம்ம சொல்றத அவங்க கேட்கணும். அல்லது வந்து நம்ம கண்ண உருட்டி போய் பார்த்தோம்னா, அவங்க பயந்துகிட்டு அமைதியா போயிரணும். ஏன்னா, நடக்கிறது நம்ம ஆட்சி. அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தனி உலகத்துல தனி ராஜாங்கம் நடத்திட்டு இருக்கிறது. அது எவனா இருந்தாலும் சரி. வட்ட செயலாளருடைய 7வது, 8வது வட்டத்துல சேர்ந்த ஒரு சொந்தக்காரனா இருந்தாலும் சரி. அது திமுக கவுன்சிலர் புருஷனா இருந்தாலும் சரி. அந்த கவுன்சிலர் புருஷனுடைய ஒண்ணு விட்ட பெரியப்பாவுடைய 3வது மகனுடைய 6வது மருமகனுடைய அவங்களுடைய ஒண்ணு விட்ட சித்தப்பாவுடைய 3வது மகனா இருந்தாலும் சரி. அது யாரா இருந்தாலும் சரி. அவங்களுக்கு தான். ஏதோ ஒரு லிங்க் மூலமா எங்களுக்கு அவங்களுக்கு தெரியும், இவங்களுக்கு தெரியும். பாரு நாங்க கொடி கட்டிக்கிட்டோம். இது எங்களுது. அவ்வளவுதான். மத்தவங்க எல்லாம் பம்மி பதுங்கி உசுர கையில புடிச்சிட்டு வாழணுமா அப்படின்ற கேள்வி மக்களால எழுப்பப்பட்டு வருது. இந்த நிலைமையில முதலமைச்சர் போன வாரம் தான் சட்டமன்றத்துல சொல்றாரு. பெண்களை பின்தொடர்ந்தால் 7 ஆண்டுகள் வரை சிறை. அதாவது வந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்காக தண்டனையை கடுமையாக்கும் முயற்சியில் திராவிட மாடல் இறங்கியுள்ளது. பெண்களுக்கு ஒன்றென்றால் பார்த்துக்கொண்டு இந்த திராவிட மாடல் அரசு சும்மா இருக்காது. அப்படிலாம் சொல்லிட்டு 7 வருஷம் வரைக்கும் பெண்களை அச்சுறுத்தும் வகையில் பின்தொடர்ந்தால் சிறை அப்படின்ற மாதிரிலாம் சட்டம் இயற்றினாராம். நீங்க வேணா பாருங்களேன், அந்த கார்ல துரத்துனாங்கல்ல திமுக கொடி கட்டிக்கிட்டு. ஆமா, அது உள்ள இருந்தவங்கள அந்த 5 தனிப்படை அமைச்சிருக்காங்கல்ல, அந்த 5 தனிப்படையை வச்சு அது உள்ள இருந்தவங்கள யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்க வந்து அச்சுறுத்தும் வகையில துரத்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிச்சுட்டு தான் அடுத்த வேலை பார்க்கும் இந்த திராவிட மாடல் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கங்களேன். அதே மாதிரி அந்த பாதிப்புக்கு உள்ளானதாக சொல்லப்படுறவங்க அல்லது அவங்களுக்கு சார்ந்தவர்கள் முதல்ல தைரியமா பேச முன் வந்தவங்க அதுக்கப்புறம் இப்பொழுது பின்வாங்குவதற்கான காரணம் என்ன அப்படின்னு புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு நாம ஒன்றும் அறிவற்றவர்களோ புரிதலற்றவர்களோ கிடையாது. 3.25 வருஷமா இந்த ஆட்சியை நம்ம பார்த்துட்டு வரோம் இல்லையா? ரைட், என்னமோ நடக்கட்டும். இன்னும் இன்னும் எவ்வளவு நாள் இருக்குது? 1 வருஷமா?
1.25 வருஷம். சரி இழுத்து பிடிச்சி தம் கட்டுங்க. இன்னொரு 500 நாள் தானே. தாண்டிருவோம். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி.